வணக்கம் மக்களே! இன்னைக்கு என் கைய வச்சு சும்மா இல்லாம நானே ஒரு வேலை பார்த்துக்கிட்டேன். அது போக போக நானே சொல்றேன். இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் நம்ம ஸ்கூல் நண்பர்கள் ஃபோன் அடிச்சு, "வாடா புளியாந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடலான்னு" காலையிலேயே கூட்டு போயிட்டாங்க. சரி ஸ்ட்ரெயிட்டா புளியாந்தோப்பு போயிட்டு அங்க இருக்க ஒரு கடையில பிரியாணி சாப்பிட்டு மேல வந்து உட்கார்றேன். பூனை ஆயா மேல நின்னுன்னு எல்லாரும் சாப்பிடுறத வேடிக்கை பார்த்துன்னு இருக்குது. அப்படியே இந்த சைடு திரும்பி பார்த்தா இவனுங்க மாறி மாறி ஊட்டி விளையாடின்னு இருக்கிறாங்க. நாங்க கடைக்குள்ள போக சொல்ல நல்லா இருட்டா இருந்தது. வெளியே வந்து பார்த்தா விடிஞ்சே போச்சு. சரி அது ஒருமா சன்ரைஸ் பார்க்கலான்னு ஒரு பிளான் போட்டோம். ஸ்ட்ரெயிட்டா மெரினா போயிட்டோம். மெரினா போனோடனே தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது. மார்னிங் சீக்கிரமா ஏன்ச்சா இவ்வளோ அழகான விஷயம்லாம் பார்க்கலான்னு தெரிஞ்சுது. நாம சீக்கிரமா ஏஞ்சிக்கல, நைட்டு தூங்கவே இல்லை, அது வேற விஷயம். சரி அதுக்கப்புறமா ஜாலியாக ஒவ்வொருத்தனா பிளான் போட்டு தண்ணியில் போட்டு விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஒருத்த மாட்டினேருந்து எல்லாம் உஷாராயிட்டானுங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாரையும் போட்டோம். ஆனால் அண்ணன் நான் தப்பிச்சிட்டேன். எப்படியோ நான் தண்ணியில் விழாமல் நினையாத வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சரி அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தா ஒரு நாய்க்குட்டி என்கிட்டயே சும்மா வந்துட்டு நானும் கொஞ்சம் அவங்க அம்மா ஓடி வந்துச்சு. பயத்தில் நானும் பின்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சேர்ல உட்காந்து அழகாக ஒரு வியூ பார்த்துட்டு இந்த சைடு பார்த்தா புறா. அதுக்கப்புறமா ஒரு ஐடியா வந்து சரி புறா கிட்ட போனோடனே அது பறக்க அழகாக ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுக்க சொன்னா என்ன தவிர புறா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நானே ஃபோன் வாங்கி அழகாக ஓடி போய் வீடியோ எடுத்துட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து உரையாடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வண்டியில் ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு போக சொல்லி ஒவ்வொருத்தனா அவன் வீடு வர போயிட்டாங்க. நம்மளும் கடைசியில் வீட்டுக்கு போயிட்டோம். சரி இன்னைக்கு நைட்டு நம்ம கிளம்புறமே ஒரு ஹேர் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஏதோ ஒரு கலப்பு ஹேர் கட் பண்ணிட்டு வந்து வீட்டுக்கு வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணலாம். ட்ரிம்மர் எடுத்து பாதி எடுக்கிறேன், ட்ரிம்மர் ஆஃப் ஆயிடுச்சு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. கீழே போயிட்டு பிளேட் வாங்கிட்டு ஃபுல்லாக வலிச்சுட்டு பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கானு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதுக்கப்புறம் நம்ம எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாச வீட்டாண்ட ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே பர்ஃபார்மன்ஸ். அது யார் கண்டக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டராக ஒரு டீமும் சேர்ந்து தான் இயர்லி அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதனால நம்ம பசங்க அங்கே ஒரு ஷோகேஸ் குத்து முடிச்சோன்னே நம்ம மாஸ்டருக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சஸ்பென்ஸ். அது நான் நாளையோட வீடியோவில் சொல்கிறேன். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்மளை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாபாய்.